ஒரு புதிய போர்வெல் அமைக்கும்போது அதில் எவ்வளோ தண்ணீர் அளவு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எளிதாக நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் போர்வெல் அமைக்கும்போது அதிகப்படுத்தி சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த போர்வெல் அளவுகள் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம வந்து மோட்ரு போட்டு அந்த மோட்ரு வந்து சரிவர இயங்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதனால் இந்த அளவுகள் எப்படி அளவிடுவது அப்படிங்கிறத வந்து ஒரு எளிய முறையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி வந்து பொதுவாக போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த போர்வெல்லில் தண்ணீர் வந்திருக்கா இல்லை தண்ணி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சந்தேகங்கள் இருக்கும். சிலர் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி சொல்கிறாங்களா மிகைப்படுத்தி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்மளே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு போர்வெல் அமைக்கும்போது அந்த போர்வெல் ஆரம்பம் முதல் கடைசி வரையும் வந்து ஃபுல்லாக தூசியாகவே பறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போர்வெல் வந்து ஒன்றும் பெரிய அளவில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி போர்வெல் சில ஏரியாக்களில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் உள்ள இடங்கள் ஃபுல்லாகவே கல்லாகவே போயிடும். கொஞ்சம் கூட ஒரு சின்ன கிராக்கோ ஈரக்கசிவோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய அமைக்கக்கூடிய போர்வெல்லில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் வந்து ஏதோ தண்ணீர் அளவு கொஞ்சமாவது இருக்குமானா சில நேரங்களில் வந்து அதில் ஒரு சிறு சிறு கசிவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து வீட்டு தேவைக்கான போர்வெலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த போர்வெல்லில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஷின் எல்லாமே ஹை ப்ரெஷர் மெஷின். அந்த மெஷின் போகக்கூடிய வேகத்திற்கு சின்ன சின்ன கசிவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடப்பட்டுருவோம் அதை ட்ரில் பண்ணும்போதே. அதனால் வந்து அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வீட்டு தேவைக்கான தண்ணி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு 6 இன்ச்சு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா 6 இன்ச்சு போர்வெல்லில் ஒரு அடிக்கு தண்ணீர் நிரம்புனா கண்டிப்பாக ஒரு 4.75 லிட்டர் அளவுக்கு அதில் தேங்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அது மாதிரி ஒரு போர்வெல் அமைக்கும்போது அந்த தூசி வந்து பறக்கலை, கொஞ்சம் மிதமாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஈரம் பதத்தோடு வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஈல்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த போர்வெல் மிஷினுடைய ஸ்பீடு வந்து அதிகம்னால நம்ம வந்து இன்றைக்கி சின்ன சின்ன கசிவுகளெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. கண்டிப்பாக அதே நம்ம ஓட்டக்கூடியதில் வந்து கொஞ்சம் மண் வந்து நல்ல ஈரத்தன்மையோடு நம்ம கையில் எடுத்து இப்படி இறுக்கம் கொடுத்தோம்னா அது அப்படியே அந்த இது வந்து பால் மாதிரி நிற்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போர்வெல்லாம் கண்டிப்பாக ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி இருந்ததுனா தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற மெஷினுடைய ஸ்பீடு வந்து அந்த தண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷரை வந்து கல்லை கடைஞ்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த தண்ணியுடைய ப்ரெஷர் இருந்தால் தான் அந்தளவுக்கு நமக்கு மண் வந்து ஈரமாக வரும். அதே கொஞ்சம் சேரும் சகதியுமாக வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம அதை வந்து கணக்கீடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேரு பதம் அப்படின்னா நம்ம அந்த இதில் வந்து ரொம்ப தொளி ஒரு மாதிரி மண்ணோட ஈரமாக இல்லாமல் கொஞ்சம் தொளியாகவே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அதே வந்து கொஞ்சம் தண்ணி வழிந்து ஓடக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஈல்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணி வந்து வழிஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும் லைட்டாக. அதே மாதிரி தண்ணி வந்து இன்னும் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அதை வந்து அளவிடுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை வந்து எளிய முறையில் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 இன்ச் பைப்போ இல்லை 2 இன்ச் பைப்போ நம்ம 1 இன்ச் பைப்போ இருந்தது அப்படின்னா அதை வந்து தண்ணி போகக்கூடிய பாதையில் நம்ம வந்து அந்த நல்லா உயரமான கரைகளை அமைச்சு அந்த பைப்பை வந்து நம்ம அதில் வச்சோம்னா அதில் எவ்வளோ தண்ணீர் போர்லேருந்து வெளிப்படுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம அந்த பைப்பில் வெளிஞ்ச போகும்போதே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு போர்வெல் அமைக்கும்போது அந்த தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மோட்டர் போடும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம அமைக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் மிஷின் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு அதிகனால அதனுடைய காற்று அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து போகக்கூடியதும் வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே ஒரு பைப்பில் வழியாக வருது அப்படின்னா ஒரு இன்ச் பைப் வருதுன்னா கண்டிப்பாக அந்த 1 இன்ச் ஈல்டு இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி 2 இன்ச் பைப் வச்சு அதில் போகுது அப்படின்னா நம்ம அதை வந்து 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லாவே வருது, தண்ணி வந்து ஃபுல் ப்ரெஷராக வருது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கண்டிப்பாக அந்த போர்வெல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ப்ரெஷராக வரும். இல்லைன்னா அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் நிறைய ஒரு சில போர்வெல்லில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போர்வெல் அமைக்க முடியாத அளவுக்கு அதிக அளவில் வரும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து போர்வெல் மெஷின் அதாவது பேக் ப்ரெஷர் மூலமாக அது வந்து இயங்குறதுக்கு இல்லாமல் தடுத்துரும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி போர்வெல் வந்து தண்ணி அதிக அளவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு தண்ணீருடைய அளவுகளை கணக்கிடுதுன்னா எளிய முறையில் நம்ம வந்து ஒரு பிவிசி பைப்பை வச்சு அதனுடைய அளவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி போகக்கூடிய பாதையில் வந்து ஒரு கரை அமைத்து அந்த பைப்பை வந்து வச்சிட்டோம்னா அதில் எவ்வளோ தண்ணி வெளியே டிஸ்சார்ஜ் ஆகுது அந்த அளவுக்கு உள்ள தண்ணீர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மோட்டர் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக வரும். இது மாதிரி சில
மிக எளிய முறையில் நம்ம வந்து தண்ணியோட அளவு வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டியது அவசியம் கிடையாது. நம்மளே வந்து அது இவ்வளோ தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கீடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோடை காலங்களில் அமைக்கக்கூடிய போர்களுக்கும் மழை காலங்களில் அமைக்கக்கூடிய போர்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மழை காலங்களில் நீர்மட்டம் வந்து மேல் மட்டத்திலேயே இருக்கிறதுனால தண்ணீருடைய அளவுகள் அதிகமாக வரும். அதே கோடை காலங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த கோடை காலங்களில்